இனியன் ராபர்ட், இப்போ டெல்லி பயணத்திலிருந்து சமீபத்திய செயல்பாடுகள் வரைக்கும் நிறைய விமர்சனங்கள். நீங்கள் ஒரு அணுக்கமான தோழர் மட்டும் இல்லாமல் அமைச்சரவை தோழராகவும் மாறிட்டீங்க. இந்த விமர்சனங்கள் நியாயமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இப்ப என்னன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி சென்றது கவர்னன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல போனது வந்து அதுல கருத்து சொல்றதுக்கு இங்க எதுவும் இல்லை. ரெண்டாவது பேசின விஷயம் என்ன, அன்னை சோனியா காந்தி அவர்களையும் தலைவர் ராகுல் காந்தியும் சந்திக்க போகிறார் என்கிற ஒரு செய்தி கசிவிடப்பட்டதாக இதற்கு முன்னாடி பேசிய பாலச்சந்திரன் பதிவு பண்ணியிருந்தார். எங்கேயாவது காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அபிஷியலாக முதலமைச்சர் அவர்கள் வந்து சந்திக்க போறதாக லெட்டர் பேட்ல வந்ததா? காங்கிரஸ் கட்சி சொல்லுவாங்க, காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் சந்திப்பார்னு எப்படி சொல்லுவாங்க? அது அரசு சார்புல இருந்து தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பயணத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கரெக்ட் சார். அரசு சார்பாகவும் எந்த விதமான தகவலும் வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனா காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்க எங்க சைட்ல சொல்ல முடியும். நேத்து கூட டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, எங்க சைட்ல இருந்து நாங்க எதுவும் அதிகாரப்பூர்வமாக அழைப்போ அது மாதிரி எந்த விதமான ஸ்கெடியூலும் நாங்க வந்து அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுக்கல. அவர் வந்து முழுக்க கவர்னன்ஸ் சார்ந்து வந்திருக்காரு, பிரதமரை பார்த்திருக்காரு, போயிருக்காரு. அடுத்து வரக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்துல நிச்சயமாக அவர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திப்பாருன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளவுதான். ஆனா அவர் சந்திச்சிருக்கணும்ன்றது எங்களுக்கு கருத்து. நிச்சயமாக பிரதமரை பார்க்க வரும் பொழுது காங்கிரஸ் தலைவர்களையும் சந்தித்திருக்கணும். அது ஏன் நிகழாம போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அது எந்த பக்கத்துல இருந்து நிகழாம போச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது தெரியல. இப்போ நீங்க என்ன நடந்திருக்குன்னா, அவர் சந்திக்காமல் போனதனுடைய விளைவு எப்படி இருக்குன்னா, ஊடகங்கள்ல அரசியல் கட்சிகள் மத்தியில பல விதங்கள்ல வந்து கருத்துக்கள் பகிரப்படுகிறது, பேசப்படுகிறது. காங்கிரஸ்க்கும் தாவேக்காக்கும் ஒரு முரண்பாடு இருக்கான், பிரச்சனை இருக்கான், இதை தவிர்த்திருக்கலான்றதா எங்களுடைய ஒரு நல்ல எண்ணமான கருத்தாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ கொடுத்து அல்லது தாவேக்கா சார்பாக அரசு சார்பாக தெளிவாக திட்டவட்டமாக ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். முதலமைச்சர் அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சந்திக்கவில்லை. அட்லீஸ்ட் இப்போ வந்து தாவேக்கா அதை கொடுத்தாங்கன்னா கிளாரிட்டி, இல்லைன்னா இது கூட்டணிக்குள்ளதான் எதிர்காலத்துல பிரச்சனை ஏற்படுத்தும் அல்லது குழப்பங்கள் ஏற்படுத்தும்ன்ற ஒரு பார்வையோட தான் நான் பதிவு பண்றேன். ரெண்டாவது, இப்போ நீங்க நிர்வாகம் சார்ந்து வரும்போது ரொம்ப சிம்பிளா சொல்றேன், மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நீங்க வந்து நம்ம பார்க்கிறோம்ல, நீங்க வந்து போக்குவரத்து அமைச்சருடைய செயல்பாடுகளோ அது வந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய செயல்பாடுகளோ எல்லாமே வந்து நம்ம பார்க்கிறோம். அவங்க அரசியலுக்கு புதுசா இருக்கக்கூடியவங்க, நிர்வாகத்துக்கு புதுசா இருக்கக்கூடியவங்க, நமக்கு தெரியும் அவங்க இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6 மாதம் கொடுப்போம் நம்ம. ஏன்னா கலைஞர்கள் என்ன சொல்லுவாரு, 6 மாசம் அமைதியா இருப்போம், அவங்க கவர்னன்ஸ் பார்ப்போம், அதன் பிறகு நம்ம விமர்சனம் பண்ணானு. இப்பவே நம்ம விமர்சனம் பண்றது எந்த வகையிலுமே அவங்க வந்து ஊக்குவிக்காது, பொறுத்திருந்து பார்ப்போம்ன்றது. அது ட்ரோலா மாறுது இல்ல, நிறைய இடங்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க. நீங்க குறிப்பிட்ட அமைச்சருடைய செயல்பாடுகள்லாம் வந்து ட்ரோலா மாறுது. இல்லை, நிறைய விமர்சனத்துக்கு கேலி கிண்டலுக்கு உள்ளாவதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. எதிர்கட்சிகள் கண்டித்து அறிக்கை விட்டாலும் அவர்களுடைய அனுதாபிகள்லாம் அதை இணையத்தில் எந்த மாதிரி அதை பேசுபொருளாக உருமாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு பின்னடைவா போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார், எந்த அரசாங்கம் இருந்தாலுமே ட்ரோல் வரும். அதுல உங்க அமைச்சருமே உட்பட நான் கேட்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சர் உங்க கட்சியை சார்ந்த விஸ்வநாதன் சொல்றாரு, முதலமைச்சர் வந்து வேந்தரா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, முன்னாடி கொண்டு வந்த அரசு அப்படியே நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் முதலமைச்சர் இறுதி முடிவை எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கூட ஒரு குழப்பத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு செயலா இருக்குல்ல. அப்ப எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, உங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய அமைச்சரவை சகா விசிகாவை சேர்ந்த எம்பி ரவிக்குமார் அதை விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் கிட்ட எப்படி போய் சேரும்னு நான் கேட்கிறேன். இல்ல, அதுதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கலையணும்ன்றதான் என்னுடைய கருத்து கூட. தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி விஷயங்களை கலையணும், அதுதான் தனிப்பட்ட முறை. ஓகே, இன்னைக்கு நீங்க காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர், அதனாலதான் நான் அதை கேட்கிறேன். இல்ல எனக்கு புரியுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கருத்து முதலமைச்சரின் கருத்தா அல்லது அமைச்சரின் கருத்தான்ற தெளிவுபடுத்தணும். ஏன்னா அவர் வந்து அமைச்சர்கள் ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு, அதெல்லாம் வந்து கேபினெட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணப்பட்டதா என்கிற மாதிரியான ஒரு வெளிப்படையான அறிக்கை தேவைப்படுதுங்க. அது நான் வந்து ஒத்துக்கிறேன், அது மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நீங்க முன்வைக்கிற ட்ரோல்கள் வந்து அது பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம். மக்கள் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, இது மக்களுடைய மேண்டேட்ல உருவான அரசு இது. அதை நம்ம வந்து போற போக்கு விமர்சனம் பண்ணிடக்கூடாது, பொறுமையா இருந்து பார்ப்போம் அப்படின்றதான் ஒரு கூட்டணி கட்சியான நிலைப்பாடு இருக்குது. அதனால நீங்க இந்த அரசுல சார் எந்த அரசு இருந்தாலும் இந்த ட்ரோல் பண்றது, கிண்டல் பண்றது, அது விமர்சனம் பண்றது அரசாங்கத்துல யார் இருந்தாலும் நடக்குது. ஆன்டி இன்கம்பன்சி அப்படிதான் பில்ட் ஆகும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது. சோ அதனால நீங்க வந்து அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம பார்ப்போம்ன்றது என்னோட ஸ்டாண்டர்ட். இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டு கூட இப்ப மின்வெட்டு தொடர்பான விஷயங்களும் சமீப காலமா விமர்சனத்துக்கு உள்ளாகுது. சட்டம் ஒழுங்கு விஷயம், கோவை 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது உட்பட கடலூர்ல நடந்திருக்கு ஒரு மோசமான கொலை. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கிற, தமிழ்நாடு தாங்காது சிஎம் சார், நீங்க அரசியலை கத்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வர வரைக்கும் சட்டம் ஒழுங்கு நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லாருமே அதை கேட்குறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அந்த ட்ராலுக்கு அப்பாற்பட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மின்வெட்டு விவகாரம், சட்டம் ஒழுங்கு விவகாரம்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்கல்ல, அது நியாயமானதாக இருக்குதா இல்லை அதுவும் அரசியல்னு நம்ம பார்க்கணுமா?
இல்ல இந்த மாதிரி சம்பவங்களை யாரையும் நியாயப்படுத்த முடியாது. உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல 2 வருஷத்தை முன் வச்சுதான் பிரச்சாரத்தை பண்ணார். ஒன்னு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு, இன்னொன்னு ஊழல் ஒழிப்பு. இந்த 2 பாயிண்ட் முன்வைத்து தான் முழுக்க முழுக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். அவரு முதலமைச்சரான பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த 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 துன்பியல் சம்பவங்கள் நடக்குது உண்மையிலே வருத்தமாகத்தானே இருக்கு. சட்டம் ஒழுங்கு குறித்து இது அரசு கவனம் செலுத்தணும். இல்லைன்னா இது சார் இப்ப கூட நான் வந்து கிரிட்டிக்கலா கிரிட்டிசைஸ் பண்ணல, நான் விமர்சனமா அந்த கருத்தை நான் முன்வைக்கல. இந்த அரசு இன்னும் மக்கள் மத்தியில செல்வாக்கோட இருக்கணும்னா சில விஷயங்களை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல அடிப்படையில தான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன். அப்போ வந்து இது மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு உத்தரவாதம், ஏன்னா இதை மையப்படுத்தி தான் பிரச்சாரம் ஈடுபட்டார். பெண்கள் பல பேர் வந்து விஜய்க்கு வாக்களித்தது இந்த மாதிரியான பாதுகாப்பு தமிழ்நாட்டுல உருவாகும் என்கிற நம்பிக்கை அடிப்படையில் தான். அப்போ அது வந்து கேள்விக்குறியாகும் போது கூட்டணியை பாதிக்கும், அரசாங்கத்தை பாதிக்கும், அமைச்சர்களுடைய அந்த கிரெடிபிலிட்டியை பாதிக்கும், முதலமைச்சருக்கே அந்த பாப்புலாரிட்டி எஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் ஆகக்கூடாது, அவர் மேல இருக்க அந்த பாப்புலாரிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகணும் என்கிற ஒரு நல்ல அடிப்படையில் தான் கருத்து முன்வைக்கிறேன். அப்ப நீங்களும் ஒரே குரல்ல ஒலிக்கிறீங்க, எதிர்க்கட்சிகளும் ஒரே குரல்ல ஒலிக்கிறாங்கன்னா அப்ப ஏறக்குறைய அது நியாயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சன ரீதியா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. நான் அது குற்றச்சாட்டா முன்வைக்கல. நாங்க சில விஷயங்களை கவர்னன்ஸ்ல சரி பண்ணிக்கணும் என்கிற பார்வையில அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்பதான் அந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் என்கிற நல்ல அடிப்படையில ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் இந்த பாயிண்ட் நான் சொல்றேன், தவிர நான் நெகட்டிவா தான் சொல்றேன்.